இக்னிஷன் லைன்லேருந்து அந்த ஒரு கிளிப் இருக்கும், அதை வந்து மைனஸ் போட்டு தென்னிட்டு அதை நம்ம வெளியில் எடுத்துக்கணும். இதில் மொத்தம் 4 ஒயர் வரும். பேட்டரியோட இன்னு வந்து 2, வேறு பேட்டரியோட அவுட்புட்டு 2. இக்னிஷன் ஆன் பண்ணால் கரண்ட் வரும், ஆஃப் பண்ணப்போ அந்த லைனை மட்டும் முதல் கண்டுபிடிக்கணும். அதுக்கு மல்டிமீட்டர் வச்சு கண்டுபிடிக்கணும். நம்மள்கிட்ட மல்டிமீட்டர் இல்லை. ஸோ நம்ம இப்போ இதில் மொத்தம் ஒரு 2 பிளாக்கு 2 ரெட்டுக்கும் ஃபஸ்ட்லேருந்து 2வது பிளாக்கில் வந்து நம்ம லைனை கொடுக்கணும். இதுதான் அந்த கிளிப்பு ப்ளஸ் கொஞ்சோண்டு ஒயர். இது எதுக்குன்னா அந்த கிளிப்பில் வந்து இந்த ஒயரை வச்சுட்டு நம்ம எந்த ஒரு லைனை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோமோ இக்னிஷன்லேருந்து வர அந்த லைனில் இந்த கிளிப்பை வந்து அடித்து விடணும். ஒரு நோஸ் பிளேயர் வச்சு அமுக்கி விட்டால் போதும். அப்புறம் அந்த கிளிப்பை இதுபோல் நம்ம வந்து மாட்டிக்கிட்டு நம்ம அந்த லைனில் மாட்டி நோஸ் பிளேயர் வச்சு லைட்டாக அமுக்கி விட்டால் போதும். அப்புறம் நமக்கு அந்த லைன் வந்து நமக்கு வரும். இதில் அந்த கிளிப்பை மறுபடியும் நம்ம இங்கிலீஷ்லேருந்து உருவின லைனை வந்து மறுபடியும் அங்கே மாட்டிக்கிட்டு மொபைல் ஹோல்டர்லேருந்து வரக்கூடிய ப்ளஸ்ஸை வந்து இந்த லைனில் கொடுத்து நம்ம செக் பண்ணி பார்த்தா நமக்கு லைனு கரெக்டாக வரும். ஒரு வழியாக இப்படி எல்லாமே மாட்டியாச்சு. நீ வந்து அந்த சாக்கெட்டை வந்து நம்ம இக்னிஷன்லேருந்து வர அந்த சாக்கெட்டை அங்கே மாட்டிட்டு ப்ளஸ்லேருந்து வரது எர்த்து வந்து நம்ம பாடி இதில் கொடுத்துருக்கோம். இது டைரெக்டாக வருது. இப்போ வந்து நம்ம கீயை ஆன் பண்ணி பார்ப்போம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. கீயை ஆன் பண்ணியாச்சு. சார்ஜர் போட்டு அதில் வந்து லைட்டு ப்ளூ கலர் லைட்டு பார்த்தோம் அந்த சுவிட்சு பக்கத்தில். நீ நம்ம யூஎஸ்பி கேபிள் கொடுத்து சார்ஜ் ஒர்க் ஆகுதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் நமக்கு. தேங்க்யூ காய்ஸ்.